वागर्ताइव संवृद्धौ वागर्त प्रतिपत्तये जगदपितरौ वन्दे पार्वती परमेश्वरौ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 15ஆம் நாள் 1/10/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று மங்களவாரம் என்று போற்றப்படுகின்ற செவ்வாய்க்கிழமை நாம் ஆசாசிராக ஆலய வழிபாடுகளை செய்வதும் இந்த செவ்வாய்க்கிழமைகளே வருகின்ற ராகு கால நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே உள்ளதாகிய ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி குங்குமார்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வாழ்வில் உயர்வுகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது இந்த நம் முன்னோர்கள் மறைந்த முன்னோர்களை வேண்டி பிதர்களுக்காக செய்யப்படுகின்ற மகாலய சிரார்த்தம் என்கின்ற இந்த 15 நாட்கள் நாளையோடு நிறைவு பெறுகின்றது. இன்று 14வது நாளாக இவ்வாறு இந்த மறைந்த முன்னோர்களுக்காக அந்த பிதர்களுக்கு நாம் செய்கின்றதாகிய சிரார்த்தங்கள் எள்ளும் தண்ணீரும் எடுத்து செய்யப்படுகின்ற தர்ப்பணங்கள் இவை வாழ்வில் நமக்கு உயர்வுகளை தரக்கூடியவை. இந்த 15 நாட்களுமே ஒரு பட்சம் என்று சொல்லப்படும். பௌர்ணமி முதல் அமாவாசை வரையிலே ஒரு பட்சம், அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரையிலே இன்னும் ஒரு பட்சம். இந்த 2 பட்சங்கள் சேர்ந்தது ஒரு மாதம். அந்த வகையிலே இந்த நாளைய தினம் அமாவாசையோடு இந்த மகாலய பட்சம் நிறைவு பெறுகின்றது. எனவே கண்டிப்பாக இந்த கடந்த 13 நாட்கள் தவறவிட்டவர்கள் இன்றும் நாளையும் கண்டிப்பாக இந்த தர்ப்பணங்களை செய்ய வேண்டும், சிரார்த்தங்களை செய்ய வேண்டும். இந்த மாலைய பட்சத்திலே வருகின்ற சிரார்த்தங்கள் பல்வேறு சிறப்புகளோடு கூடியது, வாழ்வில் நமக்கு உயர்வுகளை தரக்கூடியது. அந்த பிதர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கின்ற பொழுது இல்லங்களிலே சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறுமா. திருமணங்கள், நாம் நினைத்த காரியங்கள், ஒரு கிரகப்பிரவேசம் போன்ற மங்களமான காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு இந்த பிதர்களுடைய ஆசி மிக மிக முக்கியம். எனவே இந்த தவற விடாமல் இன்றும் நாளையும் 2 நாட்கள் இருக்கிறது. இந்த மகாலய சிரார்த்தத்தை செய்து பிதர்களை வேண்டி தர்ப்பணங்கள் செய்து தானங்கள் கொடுத்து மோட்ச தீபங்கள் ஏற்றி வழிபட்டு இறையருளையும் பூர்ணமாக பெறுவதோடு பிதர்களுடைய ஆசிகளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.